சர்வதேச செஸ் தொடரில் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலியுடன் உஸ்பெகிஸ்தான் வீரர் கைகுலுக்க மறுத்தது சர்ச்சையானதை அடுத்து தமது செயலுக்கு அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர் நெதர்லாந்தின் விச்கான்ஜி நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த 4வது சுற்றில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைஷாலியுடன் உஸ்பெகிஸ்தான் வீரர் நோட்டிர்பெக் மோதினார். போட்டி தொடங்கும் முன்பு நோட்டிர்பெக்குடன் கைகுலுக்க வைஷாலி கையை நீட்டியுள்ளார். ஆனால் வேண்டாம் என மறுப்பு தெரிவித்து நோட்டிர்பெக் அமர்ந்து கொள்ளும் வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. சக வீராங்கனையுடன் கைகுலுக்க மறுத்த நோட்டிர்பெக் செயலுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இணையத்தில் செஸ் ரசிகர்களும் விமர்சனம் செய்த நிலையில் அவர் தனது செயலுக்கு மன்னிப்பு கோரினார். வைஷாலி அவரது சகோதரர் மற்றும் இந்திய வீரர்கள் மீது மரியாதை கொண்டுள்ளதாகவும் மதம் சம்பந்தப்பட்ட காரணங்களால் தாம் மற்ற பெண்களுக்கு கை கொடுப்பதில்லை என்றும் உஸ்பெகிஸ்தான் வீரர் நோட்டிர்பெக் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமது செயலால் வைஷாலியின் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் கடந்த ஆண்டு போட்டியில் இந்திய வீராங்கனை திவ்யாவுடன் அவர் கைகுலுக்கியது குறித்து கேள்வி எழுந்த நிலையில் அதனை தாம் தவறான செயல் என்றே கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் போட்டிக்கு முன்பாக சக வீரருக்கு குறைந்தபட்சம் வணக்கம் கூற வேண்டும் என உருமேனிய வீராங்கனை பல்மகா நோட்டிர்பெக்கிற்கு அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் 4வது சுற்று முடிவில் உஸ்பெகிஸ்தான் வீரர் நோட்டிர்பெக்கை வீழ்த்தி இந்திய வீராங்கனை வைஷாலி வெற்றி பெற்று அசத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.